Hi students, I am Prithvi Raj, Maths teacher, TNPL Metric Higher Secondary School. Let us see the topic rank of a matrix. Order of the largest non-zero minor of the matrix. Rank find பண்றதுல two method இருக்கு. First method determinant மூலமா find பண்றது. Second one triangular method. So first method நம்ம பார்க்கணும். இது determinants find பண்ணுவோம். அதுல largest non-zero determinant தான் matrix. Largest non-zero minor. ஒரு மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த given மேட்ரிக்ஸோட மைனஸ் லார்ஜஸ்ட் ஆர்டர் வந்து அப்படியே வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஜீரோ கிடைச்சா அதான் ரேங்க். சப்போஸ் ஜீரோ வந்ததா அடுத்த மைனருக்கு போகும். 3x3 இருக்கும் ஃபர்ஸ்ட். அதோட மைனர் 0. மைனர் ஆஃப் 3x3 இஸ் 0னா அது 2x2 போகும். 2x2 0னா 1x1 போகும். 1x1 0வா இருக்க சான்ஸ் இல்லை. எல்லா என்ட்ரியும் 0வா இருந்தா தான் நெக்ஸ்ட் 0 மேட்ரிக்ஸ் வரும். ரேங்க் 0 வரும். 0x0. 0x0 பாசிபிலிட்டிஸ் இல்லை. நல் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் ரேங்க் 0. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க நம்ம என்ன பண்றோம்னா மைனஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்றோம். ஒரு மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. அதோட மைனஸ் ஹையஸ்ட் ஆர்டர் இருந்து எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது? இதோட ஆர்டர் பாருங்க 3x3. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஆர்டர் மைனர்னா 3x3 தான் வரும். ஸோ இதே அதுக்கு மைனர் வரும். 3x3 மைனர் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் ஒரு நேம் வச்சுக்கோம். ஏன்னு வச்சுக்கோம். 3x3 மைனர் ஆஃப் ஏ. தட் இஸ் ஈக்குவல் டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. இந்த சேம் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிப்போம். என்ன வரும்? 3 1 2 4 5 6 7 8 4. இதுதான் 3x3 மைனர் ஆஃப் ஏ. ஏன்னா 3x3 அதே அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2x2 மைனர் ஆஃப் ஏ. 2x2 minor of A. இந்த given matrix A க்கு 2x2 minor கண்டுபிடிக்கணும். 2x2 minorனா determinant கண்டுபிடிக்கணும். 2x2 க்கு 2x2 க்கு determinant கண்டுபிடிக்கிற மாதிரி எத்தனை மைனஸ் எடுக்க முடியும்? 2 ரோ 2 காலம் இருக்கிற மாதிரி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம் நாம 3 1 4 5 இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு 2x2 minor எடுக்கலாம். மைனஸ் போட்டுப்போம். 2x2 minus of A. 2 ரோ 2 காலம் சூஸ் பண்ணி ஒரு மாடுலஸ் போடுறோம். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் 2x2. ஸோ இது ஒரு மைனர். நெக்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கலாம். 5 6 8 4. 5 6 8 4. இது ஒரு மைனர். 2x2 மைனர். இந்த நாளையும் சூஸ் பண்ணக்கூடாதா? இந்த நாளையும் சூஸ் பண்ணிக்கலாம். 1 2 5 6. இது ஒரு மைனர். நெக்ஸ்ட் இந்த கார்னருக்கு 4 என்ட்ரி சூஸ் பண்ணக்கூடாதா? அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். 3 2 7 4. 3 2 7 4. இது ஒரு 2x2 மைனர். எப்படி ஒரு செட்ல சப்செட் சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ல சப் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அந்த சப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் போட்டா அதுதான் மைனர். அது ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் போட்டா கிடைக்கிறதா மைனர். இப்போ 3x3 இருக்கு. இதுக்கான ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் சேம் அதே 3x3 தான் வரும். நெக்ஸ்ட் 2x2 மைனஸ் ஆஃப் ஏனா ஏவோட ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் 2x2 ஆர்டர்ல இருக்கிற சப் மேட்ரிக்ஸ் இருக்கிறோம். அதுக்கு மாடுலஸ் போடுறோம். அதான் 2x2 மைனர் ஆஃப் ஏ. இதே 1x1 மைனர் ஆஃப் ஏனா 1x1 மைனர் ஆஃப் ஏ இல்ல மைனஸ் ஆஃப் ஏ. 3x3 எடுத்து சேம் ஒரே ஒரு சப் மேட்ரிக்ஸ் தான் வரும். 3x3ல அதுக்கு மாடுலஸ் போட்டோம். அதே மாதிரி 2x2ல சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு மாடுலஸ் போட்டோம். 1x1 ஒரே எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? மாடுலஸ் ஆஃப் 3. நெக்ஸ்ட் 1 எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1. 2 இருக்கு. மாடுலஸ் ஆஃப் 2. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இதெல்லாம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். சம் ப்ராப்ளம் போடுறப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மைனஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை மைனஸ்? தெரிஞ்சதான் ரேங்க் ஃபைண்ட் பண்ண முடியும். 2 3 4 5 6 7 மைனஸ் 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 மைனஸ். இது ஒரு மேட்ரிக்ஸ் B. இந்த மேட்ரிக்ஸ்க்கான மைனஸ் ஃபைண்ட் பண்ணணும். 3x3 இருக்கா? 3 ரோஸ் இருக்கு. காலம் 2 தான் இருக்கு. ஸோ 3x3 எடுக்க முடியாது. 3x3 மைனர் நமக்கு கிடைக்காது. ஏன்னா 3x3 சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். 3x3 சப் மேட்ரிக்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அதோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் B. 3 ரோ இருக்கு. பட் காலம் 2 தான் இருக்கு. ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்.
ஸோ 3 cross 3 சப் மேட்ரிக்ஸ் இங்கே பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் 2 cross 2 வேணா போகலாம். 2 cross 2 மைனஸ் போடுவோம், மைனஸ் ஆஃப் பி, இதுக்கு மைனஸ் எப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 cross 2 சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு மாடல்ஸ் எடுத்துக்கலாம். 2 cross 2 சப் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நிறைய எடுத்துக்கலாம். 2 -3 -4 5 இது ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். ஏன்னா 2 ரோ 2 காலம், நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருக்குது. இதுதான் சப் மேட்ரிக்ஸ். இதுக்கு மாடல்ஸ் கண்டுபிடிச்சா இதுதான் மைனர். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். -4 5 6 -7 -4 5 6 -7 இதுக்கு மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும். இது சப் மேட்ரிக்ஸ். அதுக்கு மாடல்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் மைனர். 2 cross 2 மைனர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு லாஸ்ட் ரெண்டு என்ட்ரி 2 -3 6 -7 இது ஒரு மைனர். இதான் 2 cross 2 மைனஸ் ஆஃப் பி. இதே 1 cross 1 மைனஸ் ஆஃப் பி, மைனஸ் ஆஃப் பி சிங்கிள் எலமெண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. 1 cross 1 மைனஸ் ஆஃப் பி, மாடலஸ் ஆஃப் 2, மாடலஸ் ஆஃப் -3, மாடலஸ் ஆஃப் -3 3 தான் அதான் சொல்றோம், மாடலஸ் ஆஃப் -4, மாடலஸ் ஆஃப் -3 எக்ஸெட்ரா. ஸோ கிவன் மேட்ரிக்ஸுக்கு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்கொயரோட ஆர்டர் என்னவோ அதுதான் மைனரோட ஆர்டர். 2 cross 2 மைனஸ் ஆஃப் பினா 2 cross 2 சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப்ளம் வரப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க. 1.1 page number 21 first sum first division. Let A equal to 5 6 7 8 இதான் given matrix. இந்த மேட்ரிக்ஸ்க்கு rank find பண்ணணும். First write the order of this matrix. This order of A equal to number of rows 1 2 into number of column அது 2. So இதுதான் அதோட ஆர்டர் 2 cross 2. இதோட ரேங்க் இதுதான் சிம்பிள். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏன்னு இல்லை இது சிம்பிள். இது ரோ ஆஃப் ஏ இதான் ரேங்க்கான சிம்பிள். ரோ இப்போ பி மாதிரி கொஞ்சம் கம்மி தான் சிம்பிள். ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ லார்ஜஸ்ட் மைனர் என்ன வருது 2. ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ரேங்க் 2 இருக்கலாம் இல்லை 2 கம்மியாக இருக்கலாம். இதுதான் மீனிங். ஏன்னா லார்ஜஸ்ட் மைனர் வந்து 2 வரும். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறோம் 2 cross 2 - 0 1. சப்போஸ் 0 வருதா ரேங்க் 2 கிடையாது, 1 இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 1 cross 1 மைனர் நான் 0 கண்டிப்பாக வந்துருக்கும். ஏன்னா 4 என்ட்ரியில் எல்லாமே நான் 0 என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் 2 cross 2 நம்ம பார்க்கலாம். ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் 2 cross 2 மைனர் ஆஃப் ஏ. 2 cross 2 எனக்கு லார்ஜஸ்ட் மைனரே 2 தான். 2 cross 2 தான். 2 cross 2 மைனர் ஆஃப் ஏ. 2 cross 2 மைனர் தான் என்ன டேரெக்டாக அப்படியே எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். இருக்கிறதே ஒரே ஒரு 2 cross 2 மைனர் தான். ஸோ அப்படி இருக்கும் 5 6 7 8 இதோட டிட்டர்மினன்ட் 5 8s are 40 minus 7 6s are 42. 40 minus 42 that is equal to -2. -2 not equal to 0. So 2 cross 2 minor of A not equal to 0. 2 cross 2 minor of A not equal to 0. So 2 cross 2 minor non-zero. That's rank enna? Rank of A equal to 0. Rank of A. Maximum 2 இருக்கலாம் இல்லை 2 கூட இருக்கலாம். 2 இருக்கலாம் 2 விட கம்மியாக தான் இருக்கும் ரேங்க். பட் 2 கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுனாலே நான் 0 வந்துச்சு. ரேங்க் ஆஃப் A equal to 2. இது வெடிங் வருதுன்னா rank of A equal to 2. ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும். லார்ஜஸ்ட் ஆர்டர்ல இருந்து மைனர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்டர் எடுக்கிறோம். நான் 0 வந்தால் அதுதான் நமக்கு ரேங்க். சப்போஸ் அது 0 வந்தால் நெக்ஸ்ட் ஆர்டருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் இது பாருங்க. ஃபர்ஸ்ட்ல தேர்ட் ரோமன் லெட்டர் பேஜ் நம்பர் 21. லெட் A equal to 1 4 2 8. இதுக்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் எழுதுவோம். ஆர்டர் ஆஃப் given matrix A equal to, so 2 rows 2 columns, so order of A is 2 cross 2.
therefore rank of A highest minor is 2 வரும். So rank of A less than or equal to 2. So first என்ன பண்ணுவோம், minor of 2 cross 2 0வா நான் 0வா நம்ம செக் பண்ணுவோம். suppose நான் 0 வருதா rank 2 அதான் செக் பண்ணுறோம். 2 cross 2 minor of A. ஸோ கொடுத்துருக்கிறதே 2 cross 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஒரே ஒரு சப்செட் தான் வரும், அதுவே அதுக்கு சப்செட்டாக இருக்கும். அதை அப்படியே இருக்கும் 2 cross 2 மைனரில். மாடுலஸ் ஆஃப் 1 4 2 8 that is equal to 8 minus 2 4s are 8 that is equal to 0. 2 cross 2 minor of A 0 ஆயிடுச்சு. 2 cross 2 minor of A equal to 0. நம்ம டெஃபினிஷன் என்னன்னா ஹையஸ்ட் நான் ஜீரோ மைனர் தான் ரேங்க். இங்க ஹையஸ்ட் மைனஸ் ஜீரோவா இருக்கு. ஸோ ரேங்க் 2 கிடையாது. திஸ் இம்ப்ளைஸ் ரேங்க் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 2. ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் 2 இது ரேங்கா இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த ஹையஸ்ட் ஆர்டர் என்ன வரும், 1 வரும். நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் A less than or equal to 1. rank 1 இருக்கலாம் இல்லை 0 இருக்கலாம். 0 இருக்குன்னா எல்லா என்ட்ரியும் 0வா இருக்கணும். ஓகே 1 தான் வரும் ரேங்க். ஸோ 1 cross 1 minor of A 1 cross 1 minor of A இதெல்லாம் சப்செட் மாதிரி இருக்கும். சப் மைனஸ் இருக்கு. இப்போ 2 cross 2ல 2 cross 2வே மைனராக வந்துருச்சு. பட் இந்த 2 cross 2ல 1 cross 1 மைனர் எடுக்கணும்னா 4 என்ட்ரி எடுக்கலாம். 1 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 8 எடுக்கலாம். இந்த செகண்ட் என்ட்ரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதான் மாடுலஸ் ஆஃப் A21 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 2 A12 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, செகண்ட் காலம் இருக்கு. அதான் A12 இதுக்கு மைனருக்கு பிடிக்கும், மாடுலஸ் பிடிக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன இருக்கு 4 இது நாட் ஈக்குவல் டு 0. 1 cross 1 minor of A not equal to 0. 1 cross 1 minor of A not equal to 0. This implies so next highest minor is 0 ஆயிடுச்சு. next highest minor non 0 வருது. இதான் நமக்கு சிம்பிள் rank of A equal to 1. rank of A equal to 1. A same தான் 3 cross 3 3 cross 4 எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள்.